விவாதம் தான் நாங்கள் எல்லாம் பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற பி. ஜெயினுலாப்தீன் ஹஸ்ரத் அவர்களுடன் இடம்பெற்ற நேரடி விவாதத்திலே சிறப்பு வெற்றி பெற்று சரித்திர புகழ் படைத்த மாபெரும் மேதை அபுல் ஃபலாயில் அல்ஹாஜ் அல்லாஹ்வின் மௌலவி கலாநிதி மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய அப்துல்லா ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சொற்பொழிவாற்ற வருகிறார். யா ரசூலல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மாபெரும் மீனாது மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் புல்மோட்டை ஜும்மா முஹையுத்தீன் ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் ஆலி ஜனாப் ஏஎல் ஹலீல் லப்பை ஜேபி அவர்களே, இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய மௌலானாமார்களே, பிரதம அதிதிகள் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் அஸ்ஸையீத் ஹசன் மௌலானா, ஜனாதிபதி முஸ்லிம் விவகார ஆலோசகர் ஹஜ்ரத் அவர்களே, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆலி ஜனாப் ஆர்.எம். அன்வர் அவர்களே, குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் ஏ.பி. முபாரக் அவர்களே, கௌரவ அதிதிகள் குச்சவெளி பிரதேச சபை உப தவிசாளர் ஆலி ஜனாப் ஏ.பி. தௌஃபீக் அவர்களே, புல்மோட்டை உலமா சபை தலைவர் மௌலவி அப்துல் சமத் நதுவி அவர்களே, குச்சவெளி பிரதேச சபை உறுப்பினர் ஆலி ஜனாப் ஹெச்பி சல்மான் பாரிஸ் ஜேபி அவர்களே, குச்சவெளி பிரதேச சபை உறுப்பினர் ஐ பத்ருத்தீன் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரை வழங்கியிருக்கின்ற மாத்தளை நஜாஹியா அரபிக் கல்லூரியின் அதிபர், இலங்கையின் மூத்த ஆலிம் பெருந்தகை மௌலவி அல்ஹாஜ் ஏசிஎம் முஹாஜிரின் நதுவி ஹஜ்ரத் அவர்களே, காத்தான்குடியை சார்ந்த மௌலவி ஏ ஜீலானி ரப்பானி ஹஜ்ரத் அவர்களே, மௌலவி ஏ சிராஜ் நஜாஹி அவர்களே, மௌலவி ஏ ஜாஃபர்தீன் நதுவி அவர்களே, சிறப்புமிக்க இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற புல்மோட்டை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் பேரியக்கம் நிர்வாக சபை மீலாது குழு ஏற்பாட்டாளர்கள் மௌலவி ஒய்பி அப்துல் ஃபரீத் ஷரபி ஜேபி அவர்கள், தளபதி மௌலவி ஏ அப்துல்லா காதிரி அவர்கள், என் அன்பு நண்பர் அல்லாமா மௌரூப் மௌலவி ஹஜ்ரத் அவர்கள் மற்றும் உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஆகியோர்களே, இந்த மாபெரும் மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எழுதுவதையை தொடங்குகின்றேன். இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு பெருநாள். ஹஜ் பெருநாள கேள்விப்பட்டிருக்கோம், நோன்பு பெருநாள கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு பெருநாள். காரணம், அந்த 2 பெருநாள் கிடைச்சது இன்னைக்கு யாருக்காவது இந்த மாநாட்டை நடத்துறோமோ அவர்கள் மூலமாகத்தான். அதனால அவர்களுக்காக ஒரு பெருநாள். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஒரு அடையாளத்திற்காகத்தான் இந்த மாபெரும் மேடையில் அலங்கார தோற்றம், கொடிகளின் தோரணங்கள், மீன் இறக்கமுடைய அலங்காரங்கள் எல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கோங்கிற காட்டுறதுக்கு தான். ஏன்னா அப்படி மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குல் பி ஃபضலில்லாஹி வ பிர்ஹமதிஹி, நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே
இந்த வசனம் உங்களுக்கு சொல்றது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறதுக்கு அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அந்த ரஹ்மத்து எது அப்படி கேள்வி வருது. அந்த குர்ஆனை நம்ம ஆய்ந்து பார்த்தால் ஒரு வசனம் நமக்கு கிடைக்கிறது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம். ஒரு வசனம் சொல்லுது ரஹ்மத்து வந்திருக்கிறது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுது அந்த ரஹ்மத்து நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. ஆகவேதான் ரஹ்மத்தாக கிடைத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த மாநாட்டை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இப்படி ஒரு நிலைமையை நடத்துவது, நாம் மகிழ்ச்சியாக இருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுத்தான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்திலே கொள்ளணும். இன்னொன்னு, இன்னைக்கு ஒரு பெருநாள். காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு துஆ செய்றாங்க. ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா. இறைவனே, எங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி வை. அப்படி நீ இறக்கி வைத்தால் அந்த நாள் தக்கூனு லனா ஈதன் லிஅவ்வலினா வஆகிரினா. முன்னோர்களான எங்களுக்கும் பின்னால் வருகின்ற மக்களுக்கும் பெருநாளாக இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஒரு சொர்க்கத்து உணவு வந்த நாளே பெருநாளாக கொண்டாடப்படுவதற்கு தகுதி இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த சொர்க்கத்தையே நமக்கு வாங்கி தருகின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்த நாள் நமக்கு பெருநாள் தானே, திருநாள் தானே. இதுல என்ன சந்தேகம் இருக்குது? அதனாலதான் நம்ம மகிழ்ச்சியா இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த மீனாது விழான்னு சொல்றோம்ல, மீனாதுன்னு சொன்னா பிறப்புன்னு அர்த்தம். அதே போல மோலுக்கு ஓதுவோம். மோலுங்கிற வார்த்தைக்கு பிறப்புன்னு தான் அர்த்தம். இதை உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இந்த இரண்டு வார்த்தைகளை அவர்களுக்கு மத்தியிலே புரிந்து கொள்வதற்காக வழக்கிலே வைத்திருக்கிறார்கள். ஒரே நடையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தாங்க, அது பேர் மீனாது. இன்னைக்கு விழா எல்லாம் ஒரே நடையில தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றோம், அது பேரு மீனாது. கவி நடையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தால் அது பேரு மௌலிது. ஆனா ரெண்டுக்கு அர்த்தம் பிறப்புங்கிறது தான். நம்ம புரிந்து கொள்வதற்காக மீனாதுன்னு சொன்னா ஒரே நடையிலான புகழ், மௌலிதுன்னு சொன்னா கவி நடையிலான புகழ். அவன் நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தை. இதை போய் சில பேர் சிறுக்கு பிதஅத் அப்படி இருக்காங்கன்னா, இந்த வார்த்தையோட அர்த்தமே தெரியலதான் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத பொழுது அவங்க சொல்றதை நம்ம ஏன் கேட்கணும்? மீனாதுன்னா பிறப்போட அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பிறப்பா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது நம் எழுத்து வரும் இவ்வளவுங்கிறான். அது இந்த குர்ஆனை படிக்காத